எல்லோருக்கும் நமஸ்காரம். இந்த காணொலியில் நம்ம திருப்புல்லானி ஸ்ரீ ஆதி ஜெகநாத பெருமாள், அதே மாதிரி தர்பசயன பெருமாளும் இங்கே காட்சி அளிக்கிறார். கல்யாண ஜெகநாத பெருமாள் இவர்களை நம்ம தரிசிக்க போகிறோம். இது ராமநாதபுரம் மாவட்டத்தில் இருக்குது. ராமேஸ்வரம் போகிற வழியில் நம்ம திருப்புல்லானிக்கும் நம்ம போகலாம். மிக அருமையான ஒரு தீர்த்தம் இருக்குது. இந்த தீர்த்தம் ஹோம சக்கர ரத்னாகர தீர்த்தம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த தீர்த்தம் இருக்குது. தீர்த்தத்தில் தண்ணீரை நன்றாக தெளித்து கொண்டு நாம் கோவிலுக்குள்ளே செல்லலாம். கோவில் மிக அருமையான பழமையான கோவிலாக இருக்கின்றது. பார்ப்பதற்கே மிகவும் ரம்யமாக இருக்கின்றது. இதிலே முன்னொரு காலத்திலே புல்லவர், காலவர், கண்ணவர் அப்படின்னு 3 மகரிஷிகள், நல்ல தர்ப்ப புல்லான நிறைந்த காடுகள் உள்ளது. அந்த இடத்துல அவர் மகாவிஷ்ணுவை குறித்து தவம் இருக்கிறார்கள். அப்பொழுது அவர்களுக்கு இடையூறு ஏற்படும் பொழுது அவர்களை காப்பதற்காக அரச மரமாக ஜெகநாத பெருமாள் இங்கே காட்சி அளித்ததாக ஐதீகம். அது மட்டுமல்லாமல் தசரதர் இந்த இடத்திலே மூலமந்திரத்தை ஜபித்து அதன் மூலமாக ராமபிரானை பெற்றெடுத்தார். அப்பேற்பட்ட புண்ணியமான ஸ்தலம். ஒரு சமயம் சீதா பிராட்டியரை இலங்கையிலேயே இருந்து மீட்பதற்காக ராமபிரான் செல்கின்றார். அப்பொழுது சமுத்திரராஜனை அழைத்து பாலம் கட்டுவதற்காக அழைக்கின்றார். சமுத்திரராஜன் மீன்களுடைய பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 3 நாட்கள் வராமல் போயிடுறார். அந்த 3 நாட்கள் அந்த தர்பசயனத்தில் ராமர் இருக்கிறார். ஸ்ரீ தர்பசயன பெருமாளாக இங்கே அழகாக இங்கே காட்சி அளித்து கொண்டிருக்கின்றார். இப்பேற்பட்ட புண்ணிய ஸ்தலம் காண்பதற்கு மிக கண்கொள்ளா காட்சியாகவும் பக்தி ஸ்ரத்தையுடன் போய் பெருமாளை நாம் சேவிப்பதற்கு அருமையான ஒரு ஸ்தலம். அரசமரமாக காட்சி அளிப்பவர் பெருமாள். அதே மாதிரி ஆதி ஜெகநாத பெருமாள் அமர்ந்த கோலத்திலே காட்சியளிக்கின்றார். கல்யாண ஜெகநாத பெருமாள் நின்ற கோலத்திலும் தர்பசயன பெருமாள் சயன கோலத்திலுமே காட்சியளிக்கின்றார். இதை தவிர பட்டாபிராமர் சன்னதி, அனைத்து சன்னதிகளும் இந்த ஸ்தலத்திலே இருக்கின்றது. வாருங்கள், உள்ளே செல்லலாம். உள்ளே மண்டபத்திலே சிற்பங்கள் நிறைந்து காணப்படுகின்றன. சந்நிதியின் உள் நுழைகின்றோம். காலை 7:30 மணிக்கு சந்நிதியானது திறந்திருக்கும். 8 மணி 9 மணி வாக்கில் நம்ம போய் பார்த்தோம்னா சரியாக இருக்கும். இந்த அரச மரத்தை காண்கின்றோம். சாக்ஷாத் ஜெகநாத பெருமாளே அரசரூபமாக இருந்து ரிஷிகளுக்கு அபயம் அளிக்கின்றார். பின் ஆதி ஜெகநாத பெருமாளாக சங்கு சக்கரதாரியாக பகவான் மகரிஷிகளுக்கு காட்சி அளிக்கின்றார். ஸ்ரீ ராமர் பாதத்தை தரிசித்துக் கொள்ளுங்கள். ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ. சர்வம்